அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேக்ஸில் யூனிட் 2 வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஜக்கோபியன் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ρ = 1 + y1² பவர் 3/2 / y2. பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து ρ = ± f' of t plus f' இங்கே வந்து ஸ்மால் கேபிட்டல் f' of t whole power 3/2 by f' of t f" of t minus f' of t f" of t. இது வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். அடுத்தது போலார் ஈக்குவேஷன் வந்து ρ = r² + r1² power 3/2 by r² + 2r1² minus rr2. இது போலார் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பெட்டல் ஈக்குவேஷன் வந்து ρ = r dr/dt. ρ = r dr/dt. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் த சைக்ளாய்டு x = a of t plus sin t, y = a of 1 - cos t, prove that ρ = 4a cos of t ன்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா dx/dt கண்டுபிடிங்க. அப்போ a 1 + cos t வரும். dy/dt போடுங்க. இப்போ a மைனஸ் காஸ் t பண்ணால் sin t வந்துடும், a sin t. இப்போ dy/dx என்ன வரும்? இப்படி பிரிச்சுக்கலாம், dy/dt dx/dt. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது இந்த sin t எப்படி எழுதலாம்னா நம்மளுக்கு sin 2aக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? sin 2a என்ன பண்ணுவோம்? 2 sin a cos a. இப்போ sin a என்ன பண்ணுவோம்னா 2 sin, இது வந்து 2ஆல் டிவைட் ஆகிறனால இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணுவோம், a/2. ஸோ அதே மாதிரி தான் இங்கே t இருக்குது, ஏக்கு பதிலாக டீயை போடுங்க. இப்போ 2 sin t/2 cos t/2 by 2. அதே மாதிரி ஒரு ஃபார்முலா 1 + cos tக்கு ஃபார்முலா வந்து 1 + cos tக்கு ஃபார்முலா 2 cos² t/2. இந்த ஏ டிவைட் பண்ணும்போது கேன்சல், அதனால ஏ போடலை. sin tக்கு 2 sin t/2 cos t/2. இதே மாதிரி 1 + cos tக்கு 2 cos² t/2. திரும்ப 2 கேன்சல் ஆகிடும், ஒரு cos t கேன்சல் ஆகிடும். இப்போ sin by cos tan t/2. ஓகேங்களா? இப்போ dy/dx தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது d²y/dx² கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் ஃபார்முலா. அதுக்காக நம்ம இப்போ வந்து dy/dx கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து y2னா என்ன அர்த்தம்னா d²/dx². அதாவது y1 அப்படின்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அப்போ dy/dx. இப்போ y2 அப்படின்னா d²y/dx². ஸோ இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அடுத்தது d²y/dx கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா tan, அதாவது dx வந்து tan t/2 வந்துச்சு இல்லையா? ஸோ டேனை பண்ணும்போது சீக்கண்ட் ஸ்கொயர் வரும், t/2 பண்ணும்போது 1/2, t பண்ணும்போது dt/dx. இது புரியுதான்னு பாருங்க. அதாவது dy/dx நம்மளுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா tan t/2. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டேனை பண்ணும்போது சீக்கண்ட் ஸ்கொயர் x, t/2 பண்ணும்போது 1/2, t பண்ணும்போது dt/dx. அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த dt/dxை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னா 1/2a cos² t/2 வருது. அது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு இந்த சைடில் போட்டிருக்கோம் பாருங்கள். அதாவது இது இருந்துச்சு இல்லைங்களா, எத்தை இங்கே நீக்கும். இப்போ dx/dt என்ன வரும்? என்ன கண்டுபிடிச்சோம்? a × 1 + cos t கண்டுபிடிச்சோம். அடுத்தது இந்த 1 + cos t எப்படி போடலாம்? 2 cos² t/2ன்னு போடலாம். கரெக்டுங்களா? அதை தான் இங்கே நீக்கும்.
அடுத்தது 2 × 2 4a ஆயிடுச்சு. சீக்கிரம்னா 1 காசுன்னு போடுவோம். ஆல்ரெடி ஒரு காசில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. காஸ் பவர் 4t/2. இந்த ஸ்டெப் புரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது ஃபார்முலா எழுதிப்போம். 1 + y1 ஸ்கொயர் தான் dy/dx ஹோல் ஸ்கொயர் பவர் 3/2/y2. அப்போ d²/dx². இதுக்கு போடுறதுக்கு 1 + இதுக்கு என்ன வந்துச்சு? tan t/2 வந்துச்சு. அப்போ tan² t/2 பவர் 3/2/1/4a cos பவர் 4t/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா 1 + tan² θ sec² θன்னு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4a மேலே கொண்டு போக போகிறோம். இந்த cos பவர் 4 1/cos பவர் 4t/2 மேலே கொண்டு வர போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 + tan² வந்து sec². 1 + tan² θ sec² θ அதை போட்டோம். டினாமினேட்டரோட தான் நியூமினேட்டர் கொண்டு வரட்டோம். இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்கள். அடுத்தது இந்த sec² 1/cos²ன்னு போடலாம். இந்த cos பவர் 4t/2 ஸ்கொயர் தனியாக, பவர் இங்கே வெளியே 2 தனியாக, ரெண்டெண்ணா பிரிச்சுக்குங்க. அப்போ என்ன ஆயிரும்? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1/ன்னு உள்ளது மேலே வரும்போது என்ன ஆகும்? பவரோட சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, 1/a பவர் என்னன்னா a பவர் -n பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பனன்ஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதே தான். அப்போ 1/cos² t/2 மேலே வந்துச்சுன்னா cos² t/2 -3/2 இது அப்படியே எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இது ரெண்டும் பேஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ பவரை சரி பண்ணுவோம். இது ரெண்டு கம்பைன் பண்ணிங்கன்னா 1/2 வருது. இந்த 2 கேன்சல் ஆனால் 4a cos t/2 ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்படி தான் நம்ம வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும். இதை வந்து சும்மா பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. The radius of curvature at any point of the catenary y = c cos hx/c varies as the square of its originate. சரிங்களா? இதை வந்து அப்படியே ஒரு ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் சம் பாருங்க. So that the curvature of the points கொடுத்துட்டான் 3a/2 3a/2 on the folium x³ + y³ = 3axy is -8√2/3aன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சரை கொடுக்காம கொஸ்டின் அது கேட்பான். இது எப்படி வருதுச்சுங்கிறத ப்ரூஃப் போட்டிருக்கோம். நல்லா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டே அவங்க ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ எக்ஸாமில் அதை பார்த்தோன்னே நீங்கள் எழுதிடலாம். தெரியுதுக்கா? இப்போ ஸ்டெப் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம dy/dx கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். x³ பண்ணிங்கன்னா 3x², y³ பண்ணிங்கன்னா 3y² dy/dx. இது யூவி மெத்தடில் போடுங்க. அப்போ என்ன வரும்? 3a1 கரெக்ட், y கரெக்டுங்களா? அடுத்து 3ax பண்ணி வச்சுட்டு ஒய்யை பண்ணும்போது என்ன போடுவோம்? dy/dx. அடுத்த ஸ்டெப்பில் எல்லாத்துலேயுமே 3 இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணி விட்டுருங்க. பேலன்ஸை மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்ததில் இதுவும் லைக் டேர்ம்ஸு கம்பைன் பண்ணுங்கள். அப்போ y² - ax dy/dx = ay - x². இப்போ dy/dx கண்டுபிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் அவன் பாயிண்ட் கொடுத்துருக்கா இல்லைங்களா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் பாயிண்ட்டு 3a/2 அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ஒய்க்கும் 3a/2 போடுங்க, எக்ஸுக்கும் 3a/2 போடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3a/2 இங்கேயும் 3a/2 காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ a - 3a/2 இங்கே வந்து 3a/2 - a. ஸோ 3a/2 3a/2 கேன்சல் ஆயிரும். இப்போ 2a - 3a/2னா -a/2, 3a - 2a/2னா a/2. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்? -1. ஸோ இது வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா dy/dx கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் -1 வந்திருக்கு. பொறுமையாக பார்த்தீங்க, ஒன்றுமே பண்ணலைங்க. எல்லா சமும் ஒரே மாதிரி தாங்க. dy/dx கண்டுபிடிங்க, d²/dx கண்டுபிடிங்க.
ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரிசல்ட்டே ஞாபகத்துக்கு வந்துடும், ஆன்சரே ஞாபகத்துக்கு வந்துடும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து -1. ஓகேங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்தது இப்போ நம்ம வந்து dy/dx கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? d²/dx கண்டுபிடிக்கணும். அது புரியுதுக்கா? அதுங்க மேலே எழுதிட்டேன், அந்த முன்னாடி பேஜில் இருந்துச்சு இல்லையா, அதை எழுதிட்டேன். அவள் தான் d²/dx கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எழுதியிருக்கேன். ஸோ இது அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ 2x ப்ளஸ் இது என்ன வரும்? 2y × dy/dx whole square plus y² × d²y/dx² equal to a × dy/dx plus a × dy/dx plus ax d²y/dx². UV மெத்தட் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இதில் x = 3a/2 y = 3a/2 dy/dx கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, -1. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேஷன் முடிச்சிங்கன்னா d²/dx² வந்து -32/3aன்னு வரும். ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ் இருக்க இடத்துல 3a/2 போடுங்க, ஒய் இருக்க இடத்துலையும் 3a/2 போடுங்க. இது கண்டுபிடிக்கணும், இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒய் இருக்க இடத்துல 3a/2 போடுங்க, இது கண்டுபிடிக்கணும். இங்கே அதே மாதிரி a அப்படி இருக்கட்டும், dy/dxக்கு -1 போடுங்க, a × dy/dxக்கு -1 போடுங்க, இது கண்டுபிடிக்கணும். அப்போ a × 3a/2 இல்லை கண்டுபிடிச்சி எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா d²/dx²க்கு -32/3a வருதான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் கர்வேச்சர் ஃபார்முலா எழுதிக்கிங்க. இதில் d²/dx² வந்து -32/3a. இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? இதுக்கு -1 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அப்போ -1² 1 ஆயிரும். 1 + 1 2 × 3/2. அடுத்தது பெரியங்க, 2 × 3/2னா 2√2. அதுக்கப்புறம் 2வையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டேன், -16/3a√2. திரும்ப வந்து என்ன பண்ணலான்னா √12 இன்ட்டு பண்ணி √12 டிவைட் பண்ணிடுங்க. இப்போ கேன்சல் பண்ணினா அவன் கேட்ட ஆன்சர் -8√2/3a கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க, -8√2/3a. பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? dy/dx கண்டுபிடிங்க, d²/dx கண்டுபிடிங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்தது இதை பார்த்து வச்சுக்கோங்க. in an ellipse x²/a² plus y²/b² = 1, then the radius of curvature at an end of the major axis is equal to semi-latus rectum of the ellipse. இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 4th sum. இது பாருங்கள், find the radius of curvature for the curve r equal to a 1 - cos θ கொடுத்துருக்கான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபார்முலா எழுதிங்க. r² + dr/dθ whole square power 3/2 r² + 2 dr/dθ whole square minus r d²r/dθ². இதில் dr/dθ என்ன வரும்? ஏவு மைனஸ் காசை பண்ணால் சைனு. திரும்ப இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? a cos θ. இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் தான் பண்ணிக்கிறோம் எல்லாமே. பாருங்கள், r²க்கு இது ஸ்கொயர் போட்டிருக்கோம், dr/dθக்கு இதை போட்டிருக்கோம், அதே மாதிரி d²r/dθ² இதை போட்டிருக்கோம். பாருங்கள், இதை வந்து எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா, அப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஆன்சர் வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4/3a sin θ/2 வரும். அதுக்கப்புறம் இதை எழுதிக்கிறோம். முதல்ல இந்த ஸ்டெப்பு வருதான்னு பாருங்கள், வரலன்னா கமெண்ட்டில் போடுங்க. அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அந்த பவரை ரிமூவ் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். இதுக்கப்புறம் இது எப்படி வருதுங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதாவது 1 - cos θனா 2 sin² θ/2 போடுவோம். அப்போ sin² θ/2னா 1 - cos θ/2. அப்போ sin θ/2னா √1 - cos θ/2. அப்போ என்ன வரும்? r/a/2. கரெக்டுங்களா?
ஏன்னா R = A × 1 - cos θன்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் R/Aன்னு போட்டிருக்கோம். இது வந்து கொஸ்டின்லேருந்து எடுத்துருக்கோம். கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அது புரியும். R = A × 1 - cos தான் கொடுத்துருந்தான். அதனால் R/Aன்னு போடுறோம். அப்போ ஏவை கீழே கொண்டு வாங்க, 2A ஆயிடுச்சு. சரிங்களா? இதைத்தான் வந்து இங்கே போட போகிறோம். sin θ/2 இருக்கிற இடத்துல R/2Aவை போடுங்க. அப்போ இந்த ரூட்டு தனித்தனியாக பிரிங்க. √R, √2, √A. திரும்ப என்ன பண்ணலாம், ஏவை √A × √Aன்னு பிரிச்சுக்கோங்க. அப்போ ஒரு √A √A கேன்சல் ஆகிடும். திரும்ப என்ன பண்ணுங்க, இந்த 4ஐ √2 × √2 × 2ன்னு பிரிச்சுக்கோங்க. அப்போ இந்த √2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் மீதி என்ன இருக்குது பாருங்கள், 2 ரூட்டுக்குள்ளே 2AR. அப்போ 2 ரூட்டுக்குள்ளே 2AR/3. இந்த 3 ஓகேங்களா? இதுக்கே வந்து நமக்கு இந்த ஸ்டெப்பு வருது. இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஸ்டெப்பு வருதா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இது வரது இந்த ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை முடிச்சுட்டு இதில் வர கொஸ்டின்ஸ் ஜக்கோபியன், கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வர எல்லா கொஸ்டின்ஸும் நான் ஆன்சரோடு வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.